ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ அணிக்கு ஆப்போசிட்டாக படு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தொடர்ந்து 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ரசிகர்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சேப்பாக்கம் நம்ம கோட்டையில் இந்த சீசனில் நம்மளை யாருமே வின் பண்ணதில்லை. முதல் முறையாக லக்னோ அணி நம்ம கோட்டையில் வந்து நம்மளையும் வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் புள்ளிப்பெட்டியில் லக்னோ அணி 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. சென்னை அணி 5வது இடத்துக்கு வந்துச்சுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சென்னை கோட்டையில் நம்மளுக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க தெரியும். வெளி கிரவுண்டுக்கு போனாலும் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. அதுவும் நம்ம சேப்பாக்கம் நம்ம கோட்டையில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அங்கே வந்து 90% பேர் சென்னை ஜெயிக்கும் தான் நினச்சிருப்பாங்க. அப்படி ரசிகர் மத்தியில் ஆடும்போது சென்னை அணிக்கு ஒரு உற்சாகம் தான் இருக்குங்க. ஆனால் அவங்க தோற்றது ரொம்ப வருத்தமாக அளிக்குது. ரொம்ப கவலையாக இருக்குது ரசிகர்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணி டாப் 4ல் போனால் தான் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். இப்போ 5வதுல வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த தோல்வியை குறித்து ருத்ராஜ் கைக்வாடு சில பல கருத்து பேசியிருக்காருங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அவர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு அதுவும் சொல்லியிருக்காருங்க. டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் தீபக் சகாரை யூஸ் பண்ணல, ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணதோட விட்டோம். தோனி அப்போவே சொன்னார், தீபக் சகார் மிடில் கொஞ்சம் ஓவர் கொடுத்தலான்னு. நான் தான் ஷர்துல் தாக்கர் போடுவார், ஏன்னா கொல்கத்தா ஆப்போசிட்டாக அவர் சூப்பராக போட்டார், அதனால் அவரை நம்பி கொடுத்தேன். அவர் ஒரு ஓவரில் 22 ரன் கொடுத்தாரு. அந்த ஓவர் தான் எங்களுக்கு மாறிச்சு, கேம் சேஞ்சிங் ஆயிடுச்சு. சப்போஸ் அப்போ தீபக் சகார் கொடுத்தாரு ஒரு 10 ரன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் வின் பண்ணிக்கிட்டு நிறைய சான்சஸ் இருந்திருக்கும். நாங்கள் தோனி அப்போவே சொன்னார், தீபக் சகார் மிடில் கொடுக்கலான்னு. நான் தான் தவறு பண்ணிட்டேன். இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் இதுதான். தோனி பேச்சு தான் கேட்டிருக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தீபக் சகார் 2 ஓவர் போட்டு வெறும் 13 ரன் தாங்க விட்டு கொடுத்துருக்காரு. நல்ல எக்கனாமிக்கல் தான் இருக்காரு. அவரை வச்சு கொஞ்சம் மிடில் 13-14 ஓவர் கொஞ்சம் நகர்த்திருந்தோன்னா நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருப்பாரு. ஆனால் ஷர்துல் தாக்கர் நம்பி கொடுத்து 22 ரன் கொடுத்தாரு ஒரே ஓவரில். அந்த ஓவர் தாங்க கேமே மாறிச்சு. ஷர்துல் தாக்கர் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டு 41 ரன் விட்டு கொடுத்துருக்காருங்க, 0 விக்கெட்டு. ரொம்ப மோசமான எக்கனாமிக்கில் போட்டிருக்காரு நம்ம ஷர்துல் தாக்கூர். அதனால் இந்த தோல்விக்கு முக்கிய காரணமே அந்த ஒரு டிசிஷன் தான் ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க. அவர் ஷர்துல் தாக்கர் அந்த ஓவர் போட்டு ஒரு 10 ரன் 12 ரன் கொடுத்துருந்தா கூட லாஸ்ட்டில் நல்லா இருந்திருக்குங்க. லாஸ்ட்டில் அட்லீஸ்ட் முஸ்தபிஸ் ரஹ்மானாச்சும் நல்லா போடுவார். ஏன்னா சேப்பாக்கத்தில் அவர் நல்ல எக்கனாமிக் இருக்குது, நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் அவராச்சும் கொஞ்சம் நல்லா போடுவார்னு பார்த்தோம். அவரும் ரன் நிறைய விட்டு கொடுத்தாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் தோனி சொன்ன மாரி கண்டிப்பாக நம்ம ருத்ராஜ் கேட்டிருந்தாருனா இன்னும் நல்லா இருந்திருக்குங்க. கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பரவாயில்ல விடுங்க, முடிஞ்சு போச்சு. 8ல் 4 ஜெயிச்சிருக்கோம், 4 தோற்றுருக்கோம். பரவாயில்ல, மேலும் வரும் 6 போட்டியில் அட்லீஸ்ட் ஒரு 5 ஜெயிச்சாலே நம்ம ஈஸியாக பிளே ஆஃப்ஸுக்கு போயிடலாம். அதனால் வர மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத் அணி கூட மோதுறோம். ஐயோ, சன்ரைஸ் ஹைதராபாத்னு சொன்னோடனே பயப்படாதீங்க. ஏன்னா எனக்கும் பயமாக தான் இருக்குது. அவங்க என்ன அடிக்கிறாங்க ஓப்பனிங், எப்பா! அதுவும் சென்னையில் ஆடுறாங்க, பேட்டிங் பிச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது போலக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடுறாங்க, நம்ம சென்னை அணி எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு பார்க்கலாங்க. எத்தனை பேர்லாம் சென்னை அணிக்கு இந்த பிளேயிங் லெவல் ஒன்றும் செட் ஆகலை, இல்லை நீங்கள் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.